ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்ஸ் அப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னோடய ஜிம் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிம் விலாக்னால் நான் வர ஜிம்மில் நான் வந்து சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு எதுக்கு நம்ம ஜிம் வரணும், காலேஜ்க்கு ஸ்டடீஸ்க்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள ஒரு கொஷின் இருக்கும். ஸோ நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு சில ஃபுட் கண்டிஷன்ஸ், வெரைட்டிஸ், அப்புறம் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு பாடி அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்காது கம்பேர்ட் டு நம்ம ஊரில் இருந்து இங்கே மைக்ரேட் ஆனவங்களுக்கு ஸ்டடீஸ்க்காக. ஸோ அதனால் நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜிம் வரலாம். ஸோ அதில் தப்பு கிடையாது. ஸோ வந்து பொண்ணு ஜிம்க்கு வரலாமா, இல்லை பையன் ஜிம்க்கு வரலாமா, படிக்க தானே வந்துருக்க எதுக்கு ஜிம் வரேன்னா, அது எல்லாத்தையுமே காதில் வாங்காமல் நம்ம பாடி ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் நம்ம ஃபுட் ஒழுங்காக பாடியில் சேரத்துக்கும் ஒரு ஜிம் வரத்தோ இல்லை ஃபிட்டாக இருக்கிறதுலையோ தப்பே கிடையாது. இவ்வளோ பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க தான். ஸோ அந்த நல்லது தான். அதெல்லாம் வந்து காதிலே வாங்காமல் நம்ம பாடி நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஃப்யூச்சரில் நம்மளே பார்த்துக்க முடியும். வேறஸ் இப்போவா இருந்தாலும் சரி, பேசுகிறவங்க நம்ம வந்து பார்த்துக்க போகிறது கிடையாது. ஸோ நெகட்டிவிட்டியை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபிட்னஸ்லேயோ இல்லை ஜிம் ட்ரைனிங்லேயோ இல்லை டயட்லேயோ எதில் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே இட்ஸ் ஆல் பெஸ்ட் ஃபார் ஆர் செல்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து அதில் எந்த பலனுமே கிடையாது. ஸோ இந்த ஜிம் விலாகில் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் என்னோடய ஜிம்மை வந்து நான் சுற்றி காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ இது வந்து கேர்ள்ஸ் செக்ஷனுக்கு இருக்க ஜிம் என்ட்ரன்ஸ். இதுக்கு பின்னாடி பாய்ஸ்க்கு. ஸோ அந்த வழியிலேருந்து அப்படியே வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்துக்கலாம். இதுதான் வந்து ஓப்பனிங் டோரு. சுற்றி பார்த்தா இது வந்து ஃபர்ஸ்ட் ஹால், ஜிம்மோட ஃபர்ஸ்ட் ஹால். இது இங்கேருந்து ஆரம்பிக்கும், லைக் பேக் எக்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் இது வந்து லெக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போவோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம், அது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம். இது வந்து லேட் புல் டவுன். அப்புறம் பார்த்திங்கன்னா டம்பிள்ஸ், மேட் இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப அடுக்கி வச்சுட்டு போயிடணும், இல்லைனா திட்டுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹால். அடுத்தது வந்து செகண்ட் ஹால். ஸோ அந்த செகண்ட் ஹாலில் வந்து ட்ரெட்மில், சைக்கிள் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இங்கே நான் வந்து 2 months ஒன்ஸ் அது மாதிரி வந்து பே பண்ணிப்பேன். நம்ம லைக் பேக்கேஜாகவும் பே பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி வைஸும் பே பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜஸாக பே பண்ணால் நமக்கு கொஞ்சம் லெஸ் ஆகும் மணி. ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டயட்ஸ் அதுவும் வந்து ஃபாலோ பண்ணால் தான் பாடி வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா லூஸ் ஸ்கின் ஆகிடும். அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைலாம் வரும். நம்ம வந்து ஒழுங்காக தண்ணிலாம் குடிக்கணும். இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதுதான் நான் வர ஜிம். இதில் வந்து நிறையாவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. ஸோ நீடுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்போது நான் ஜிம்க்கு வரேன்னா ஒரு ஆப் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆப்பில் இருக்க நம்ம பாடி வெயிட், ஹைட் எல்லாமே போட்டால் நமக்கு பாடிக்கு எவ்வளோ ஃபேட், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபைபர் தேவைப்படுன்றது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதில் என்டர் பண்ணி அதை வச்சே நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபுட் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம அதில் வந்து எக்ஸஸாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. ஸோ இதுதான் ஜிம் வர மெயின் மோட்டிவே. நம்ம வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக. இந்த ஜிம் வந்து எங்கள் ஹாஸ்டல்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து அவேவாக இருக்குது. இதில் வந்து இந்த ட்ராம்பில் தான் வருவேன், ட்ராம்ப் ஒரு மஷூத் அதில் தான் வருவேன் நான். 6 o'clock மேலே நான் அவ்வளோ வரத்தை வந்து அவாய்ட் பண்ணிப்பேன். ஸோ பிஃபோர் 6. ஸோ கிளாஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணி மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் அந்த டைமில் வந்து நான் போய்ப்பேன். ஸோ இட்ஸ் பெட்டர். நம்ம வந்து ஒரு டே டைமில் வந்து முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது, ஓஷில் இருக்கிறது பொறுத்த வரைக்கும். ஸோ அது எங்கே இருந்தாலும் சரி, நம்ம சேஃப்டிக்கு நம்ம வந்து ஒரு ப்ரியாராக நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து முடிச்சுக்கிறது தப்பு கிடையாது.
ஸோ நான் வந்து இந்த ஜிம்க்கு ஜாயின் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. ஸோ நாட் மோர் தென் தட். இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஓஷ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து ஓஷ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தாலும் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வான்போல் வளர்வோம், வளமுடன் வாழவும். பை ஃப்ரெண்ட்ஸ்.